அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 21/9/2024 சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி, தேய்பிறை, சதுர்த்தி திதி மாலை 6:14 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, பரணி நட்சத்திரம் நள்ளிரவு 12:34 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அமோகமா இருக்குது. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அதுக்கடுத்தது அஸ்தம், அதுக்கடுத்தது திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மேன்மையான சிந்தனைகளுடன் எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக, முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வேலை சுமையும் இருக்கும். சிறுன்னு மற்றவங்கள்ட்ட பேசின்னு இருக்காம முடிஞ்ச வரைக்கும் சிரிச்ச முகத்தோட இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. சின்ன சின்ன விவாதங்கள் வரும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மனசுல என்ன தோணுதோ அதை மறைக்காம நீங்க பேசுவீங்க. அதே மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நமக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை சிற்பிகள் நீங்க தாங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமைவாதிகளும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், சுப செலவுகள் அதெல்லாம் உண்டுங்க. சமையலறை சாதனங்கள், பழுதான மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கூட புதுசு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி டிவியும் மாத்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வியாபாரத்துல கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு வெற்றி தீரும். உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்க கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பணவரவு உண்டு. ஆனால் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சின்னஞ்சிறு வயசிலிருந்தே பெரிய நோக்கங்களுடன் இருப்பவர்கள் நீங்க தாங்க. பெருசா வரணும், பெருசா சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் உதவணும், உறவுக்காரங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், நண்பர்களுக்கு வாரி வழங்கணும்னு எங்கும் எப்பொழுதும் தர்ம சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எடுத்தெடுப்பிலேயே இன்னைக்கு நீங்க
நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குது. பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்தியையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசினாலும் சுமூகமாக முடியும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒரு வேலையை ஆரம்பித்தா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அதே வேலையாக இருந்து அதை சிறப்பாக செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. முடிக்க முடியாத காரியங்களை கூட இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபமும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களை மதித்து உங்ககிட்ட ஓடி வந்து யாராவது ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்கள வெறுங்கையோடு திருப்பி அனுப்பாமல் நம்மளை மதித்து வந்து கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனதோடு வாடி வதங்கி வருபவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பளிச்சுன்னு பேசி பல முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இன்னைக்கு ஆவேசமாக பல முக்கிய வேலைகளை செய்து முடிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மகளுக்கு நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. வெற்றி பெற்று காட்டுவீங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க நினைச்சது எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக நுட்பமாக பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. முடியாதுன்னு சொல்கிறத கையில் எடுத்து முடித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இருந்தாலும் இன்றைய நாள் சுமாராக தாங்க இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும். அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பும் ஏற்றுக்காதீங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த வாக்குறுதியும் தராதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளாரையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம்
எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வீட்டு விஷயமாக இருந்தாலும் சரி, வெளி விஷயமாக இருந்தாலும் சரி, நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாகவே அலசி ஆராயக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. உட்கார்ந்த இடத்திலேயே எல்லா விஷயங்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் புதுசாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புதுசாக யாரோடையாவது சேர்ந்து செய்கிறது, அது மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சுய கௌரவம், தன்மானம் இதற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை விட நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. சரி, கூட இருக்கிறவங்க தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்க மாட்டீங்க. நான் 24 கேரக்ட், என்னை போய் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சுய கௌரவத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். விலகி போன சில நண்பர்கள் உறவினர்கள் வலிய வந்து பேசுவாங்க. பழைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்க வெற்றி பெற்று காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தாய்நாட்டு பற்றுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. தாயார் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பீங்க. தாய்மொழியை எங்கேயுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் தாய்ப்பாசத்துடன் வலம் வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. செலவுகள் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்துருக்கு. 6ல் குரு இருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால சகோதர வகையிலையும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை வியந்து பாராட்டி பேசுவாங்க. அதே போல் பிள்ளைகளாலும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. மனநிறைவும் இன்னைக்கு இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு முடியுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களை மறப்போம் மன்னிப்போங்கிற மாசுபடாத கொள்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாமனிதர்கள் நீங்க தாங்க. அடுத்தவங்க ஏதோ தவறுதெல்லாம் அந்த நேரத்தில் ஏதோ சொல்லிட்டாங்க செய்துட்டாங்க, அதுக்காக அவங்கள அதை வச்சு அவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க, நாம் சரியாக கொண்டு போக வேண்டியதான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் திருத்தி கொண்டிருப்பவர்கள், புது பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அம்மா வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். தாய் வழி உறவினர்களுடன் ஆதாயம் இருக்குது. அவங்களால இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் சரியாகி அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஊர் உலகம் என்ன சொன்னாலும் உங்கள் உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு மனசோட மனசாக உட்கார்ந்து பேசிட்டு அந்த உள் மனசு என்ன சொல்லுதோ அதை சரியாக செய்து முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. தைரியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை வருஷமாக இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், அது கிடைச்சிருச்சு, இறைவா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு புது முயற்சிகள் இறங்கி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லாத்தையும் சரி பார்ப்பீங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல், சின்ன சின்னதாக பயணங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நினைச்சது நிறைவேறும். அதே போல இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் வளைந்து கொடுக்காதவர்கள் நீங்க தாங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு அடிமையாக எப்போதும் நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட அன்பார்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் ஜெயிப்பீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். 10 வருஷ பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சகோதரி வகையில் சில உதவிகளும் கிடைக்கும். சகோதரருக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய நிம்மதியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.